ஒரு பெரிய அடர்ந்த காட்டுல விதவிதமான விலங்குகளும் நிறைய பறவைகளும் வாழ்ந்து வந்தாங்க. அந்த காட்டுல காலுக்காகவும் கோரிக்காகவும் ரெண்டு காங்களும் வாழ்ந்து வந்தாங்க. அவங்க ரெண்டு பேரும் ரொம்பவும் கெட்ட உள்ளம் கொண்டவங்க. அந்த காட்டுல உள்ள எல்லா பறவைகளும் தங்களுக்கு அடங்கிதான் நடக்கணுங்கிற எண்ணம் கொண்டவங்க. ஒரு நாள் இந்த காங்கோட 2 பேரும் நதிக்கரையில உட்கார்ந்துருக்கும் பொழுது நதியில தண்ணி குடிக்கிறதுக்காக சோனாக்குருவி வந்துச்சு. சோனா, இதுக்கப்புறம் இந்த இடத்துல எங்களை தவிர வேற எந்த பறவையும் தண்ணீர் குடிக்க கூடாது. காலண்ணா, எனக்கு ரொம்பவும் தாகமா இருக்கு, கொஞ்சம் பொருள் தண்ணி குடிச்சிட்டு வந்து அதுக்கப்புறம் நீங்க சொல்றத கேக்குறேன். காலுஜி, இந்த சோனா குருவி எவ்வளவு அலட்சியமா பேசுது பாத்தீங்களா? இங்க பாரு சோனா, உனக்கு திமிரு அதிகமாயிடுச்சு. இந்த கம்பால அடி வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா போய் நதியில தண்ணீர் குடிச்சிட்டு வா. காலுக்காக இப்படி சொன்னதை கேட்க சோனாக்குருவி பயந்து போயிடுச்சு. வேண்டாம் வேண்டாம், என்ன அடிக்காதீங்க, நான் இந்த இடத்த விட்டு போயிடுறேன். இப்படி சொன்ன சோனாக்குருவி பிறகு அங்க இருந்து பறந்து போயிடுச்சு. இப்படி போன சோனாக்குருவி ரொம்ப தூரம் பறந்து போய் அங்க ஓடிக்கிட்டு இருந்த ஒரு சின்ன நதியில நீர் குடிச்சு தன்னோட தாகத்தை தீர்த்துக்குச்சு. வர வர இந்த கவியோட தொல்லை தாழ்ந்த நதியில தண்ணீர் குடிக்கிறதுக்காக இவ்வளவு தூரம் பறந்து வர வேண்டி இருக்கும். எப்படி நினைச்ச சோனாக்குருவி பிறகு தன்னுடைய வீட்டுக்கு பறந்து போச்சு. இப்படி பறந்து போற வழியில ஒரு மரத்துல மாதுளை பழங்கள் பழுத்திருக்கிறத பார்த்துட்டு அங்க போச்சு. சோனாக்குருவி அங்க போய் உட்கார்ந்த கோச்சிக்க காலுக்காகவும் கோரிக்காகவும் அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. சோனா, நீ என்ன வேணும்னே இப்படி செய்யறியா? எந்தெந்த இடம் எங்களுக்கு சொந்தமானதோ நீ கரெக்டா அந்த இடத்துலயே வந்து உட்கார்ற. கோரியக்கா, தண்ணீர் குடிக்க வந்த, அங்க குடிக்க கூடாதுன்னு சொன்னீங்க. உங்க பேச்சை கேட்டு இங்க இருந்து தூரமா உள்ள நதிக்கு போய் தண்ணீர் குடிச்சிட்டு இப்பதான் வீட்டுக்கு திரும்புறேன். வீட்டுல பசியா இருக்கிற குழந்தைங்களுக்கு 2 பழங்களை எடுத்துட்டு போலான்னு பார்த்தேன், இங்கேயும் வந்துட்டீங்க. இங்க பாரு சோனா, இந்த மரம் எங்களோடது. இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு கொய்யா மரம் இருக்கு, நீ அந்த மரத்தை எடுத்துக்க. காலண்ணா, அந்த கொய்யா மரம் காஞ்சு போயிருக்கு, அதுல பழங்களே இல்ல. இங்க பாரு, அதிகமா பேசாத. அதிகமா பேசுனா அப்புறம் அடி வாங்கிக்கிட்டு தான் போகணும். இந்த காங்கல் கிட்ட சண்டை போட விரும்பாத சோனாக்குருவி பிறகு அங்க இருந்து பறந்து போயிடுச்சு. சோனாக்குருவி அங்க இருந்து போன உடனே காங்கல் 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா மாதுளம் பழங்களை சாப்பிட ஆரம்பிச்சாங்க. காகங்களே, நீங்க என்னோட பழங்களை சாப்பிடுங்க, நான் உங்களை தடுக்க மாட்டேன். அதே சமயம் மொத்த பறவைகளையும் என்னோட பழங்களை சாப்பிட அனுமதிங்க. ஏய் மரமே, யார அனுமதிக்கணும் யார அனுமதிக்க கூடாதுன்னு எங்களுக்கு தெரியும். நீ உன்னோட வேலைய பாரு. ஆமா, பழங்களை கொடுக்கறது மட்டும்தான் உன்னோட வேலை. நீ அதை சரியா செஞ்சின்னா போதும். இதே சமயம் சோனாக்குருவி பழங்களே இல்லாத அந்த கொய்யா மரத்துக்கிட்ட போய் சேர்ந்துச்சு. இந்த மரத்துல பூக்களும் இல்ல, பழங்களும் இல்ல, இந்த மரத்தால எப்படி என் குழந்தைங்களோட பசிய தீர்க்க முடியும்? சோனாக்குருவியோட பேச்ச கேட்ட அந்த பதம் இப்படி பேச ஆரம்பிச்சது. குருவி, இப்படி நம்பிக்கை இல்லாம பேசாத. என்னோட வேர்கள்ல தினமும் கொஞ்சம் தண்ணி ஊத்து. அப்படி ஊத்துனா கொஞ்ச நாட்கள்ல நான் உனக்கு பழங்களை கொடுக்க ஆரம்பிப்பேன். அந்த மரம் சொன்னதை கேட்ட சோனாக்குருவி உடனே நதிக்கரைக்கு போய் கொஞ்சம் தண்ணீர் எடுத்துட்டு வந்து அந்த மரத்தோட வேர்கள்ல ஊத்த ஆரம்பிச்சது. இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு. காங்கல் தொடர்ந்து அந்த மாதுளை மரத்துல உள்ள பழங்களை சாப்பிட்டுட்டே இருந்தாலும் அந்த மரத்துல இருந்த பழங்கள் எல்லாம் தீஞ்சு போயிடுச்சு. காகங்களே, என்னோட வேருக்கு கொஞ்சமா தண்ணி எடுத்துக்கிட்டு வந்து ஊத்துங்க. அப்பதான் என்னால தொடர்ந்து உங்களுக்கு பழங்களை கொடுக்க முடியும். என்னது, உனக்கு நாங்க தண்ணி எடுத்துக்கிட்டு வந்து ஊத்தணுமா? காலுஜி, இந்த மரம் சொல்றதை கேட்டீங்களா? கோரி, எதுக்காக வெட்டித்தனமா இந்த மரத்து கூட நாம பேசிக்கிட்டு இருக்கணும்? சோனா குருவி அந்த கொய்யா மரத்துக்கு தினமும் தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்கிறத பார்த்தேன். அநேகமா இந்நேரம் அந்த மரத்துல பழங்கள் பழுத்திருக்கும்னு நினைக்கிறேன். வா, நாம உடனே அங்க போவோம். காகங்களே, உங்களை மாதிரி சுயநலமான பறவைகளை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. பார்த்ததே இல்லையா? இப்ப நல்லா பாத்துக்க. நாங்க 2 பேரும் தான் அது பார்த்தது போதுமா? இப்ப நாங்க இங்க இருந்து பறந்து போலாமா? இப்படி பேசின காங்கல் 2 பேரும் பிறகு அங்க இருந்து பறந்து போக ஆரம்பிச்சாங்க. இந்த சமயத்துல அந்த கொய்யா மரத்துக்கு தண்ணீர் ஊத்த வந்த சோனாக்குருவி மரத்துல நிறைய பழங்கள் பழுத்திருக்கத பார்த்துட்டு சந்தோஷப்பட்டுச்சு. சோனாக்குருவி இப்படி சந்தோஷப்பட்டு இருக்க சமயத்துல காங்கல் அங்க வந்து சேர்ந்துட்டாங்க. சோனா, இந்த கொய்யா மரத்தை நாங்க உனக்குன்னு கொடுத்திருந்தோம்ல, அதுக்கான டைம் என்னையோட முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் இந்த மரம் எங்களோடது. இதுல உள்ள பழங்களை நாங்க மட்டும்தான் சாப்பிட முடியும். கேவலமான எண்ணம் கொண்ட காங்களே, உங்களை பார்த்தாலே எனக்கு அருவருப்பா இருக்கு. காஞ்சு போய் அந்த மரத்துக்கு தினமும் தண்ணீர் ஊத்துனதால இந்த மரத்துல இப்ப பழங்கள் பழுக்க ஆரம்பிச்சிருச்சு. அதை பார்த்த உடனே இங்கேயும் வந்துட்டீங்களா? இங்க பாரு சோனா, உனக்கு இப்ப 2 ஆப்ஷன் கொடுக்கறேன். ஒண்ணு, நீ எங்க கிட்ட அடி வாங்கணும், இல்லன்னா இந்த இடத்த விட்டு ஓடி போயிடணும். இதுல எது உனக்கு தேவைன்னு நீயே முடிவு பண்ணிக்க.
நாங்க ஒண்ணும் சும்மா அனுப்ப மாட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா ஒரு பேரிக்காய் மரம் இருக்கு, அந்த மரத்தை நீ எடுத்துக்கோ. அந்த மரம் காஞ்சு போயிருக்கு. அதுல பூக்களோ பழங்களோ எதுவுமே இல்ல. அந்த மரத்துல எதுவுமே இல்லைன்னு எங்களுக்கும் தெரியும். சோனா, இந்த கொய்யா மரத்துக்கு எப்படி நிறைய சேவை செஞ்சு இதுல பழங்களை பழுக்க வச்சியோ, அதே மாதிரி அந்த பேரிக்காய் மரத்துக்கும் நிறைய சேவை செய். அப்படி செஞ்சினா கூடிய சீக்கிரம் அந்த மரமும் உனக்கு கண்டிப்பா பழங்களை கொடுக்கும். காங்கல் இப்படி சொன்ன உடனே சோனா குருவி அழுதுகிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுச்சு. பிறகு காங்கல் 2 பேரும் அந்த கொய்யா மரத்துல உள்ள பழங்களை பறிச்சு சாப்பிட ஆரம்பிச்சாங்க. ஏய் காகங்களே, அந்த குருவிதான் இவ்வளவு நாளா என்னோட வேர்களுக்கு தண்ணி ஊத்திக்கிட்டு இருந்துச்சு. அதை ஏன் இங்க இருந்து விரட்டி விட்டீங்க? இங்க பாரு மரமே, இதுக்கப்புறம் உனக்கு என்ன தேவையோ அதை நாங்க கொடுப்போம். எங்களுக்கு தேவையானதை நீ கொடு, அதுக்கு மேல எதுவும் பேசாத. இதே சமயம் சோனா குருவி அந்த காஞ்சு போய் உங்க லேரித்த மரத்துக்கிட்ட போய் தூங்கிடுச்சு. குருவி, நடந்தது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். நீ எதுக்கும் கவலைப்படாத. அந்த கொய்யா மரத்துக்கு தண்ணி ஊத்துன மாதிரியே என்னோட வேர்களுக்கும் தினமும் தண்ணி ஊத்து. அதுக்கப்புறம் நடக்கிறத பாரு. அந்த மரம் இப்படி பேசணும்னா சோனா குருவி தண்ணி எடுத்துட்டு வந்து அந்த பேரிக்காய் மரத்தோட வேர்களுக்கு தண்ணீர் ஊத்த ஆரம்பிச்சிருந்து. இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு. காங்களோட ஆதிக்கத்தில இருந்த அந்த கொய்யா மரத்துல இருந்து பழங்கள் கொஞ்சம் கொஞ்சமா தீர்ந்து போக ஆரம்பிச்சிச்சு. ஒரு நாள் சுத்தமா தீர்ந்து போயிடுச்சு. அத பார்த்த காங்கள் 2 பேரும் ரொம்பவும் வருத்தப்பட்டாங்க. காலுஜி, இந்த மரத்துல உள்ள பழங்களும் தீர்ந்து போயிடுச்சு. எனக்கோ பசி ரொம்ப அதிகமா இருக்கு, என்ன பண்றது? கோரி, நீ ஏன் கவலைப்படுற? சோனா குருவிய ஒரு பேரிக்காய் மரத்துக்கிட்ட அனுப்புனது உனக்கு ஞாபகம் இல்லையா? இந்நேரம் அந்த மரத்துலயும் பழங்கள் பழுக்க ஆரம்பிச்சிருக்கும். ஏய் காகங்களே, நீங்க பண்றதெல்லாம் ரொம்ப அநியாயம். நீங்க 2 பேரும் அந்த சோனா குருவிக்கு ரொம்ப தொல்லை கொடுக்கறீங்க. இங்க பாரு மரமே, உன்கிட்ட இப்ப பழங்களே இல்ல. அதனால உன்னோட பேச்சை யாரும் கேட்க போறதும் இல்ல. இப்படி சொன்ன காங்கள் 2 பேரும் பிறகு அங்க இருந்து அந்த பேரிக்காய் மரத்தை நோக்கி பார்க்க ஆரம்பிச்சாங்க. இவங்க அங்க போனப்ப அந்த பேரிக்காய் மரம் முழுவதும் நிறைய பேரிக்காய்கள் காய்ச்சி தோங்கிக்கிட்டு இருந்தது. காங்களை பார்த்த உடனேயே சோனா குருவி அழ ஆரம்பிச்சிருச்சு. காங்களே, எதுக்காக இங்க வந்தீங்க? இந்த மரத்தையும் நீங்க எடுத்துக்கிட்டு என்ன இங்க இருந்து விரட்டி விடதான் வந்திருக்கீங்க. காலுஜி, இந்த சோனா குருவிக்கு கற்பூர புத்தி. இங்க பாருங்களே, நம்மள பார்த்த உடனே நாம எதுக்காக இங்க வந்திருக்கோங்கிறத உடனே புரிஞ்சுக்கிச்சு. புரிஞ்சுக்கிச்சு இல்ல, அப்புறம் ஏன் இன்னும் இங்கேயே நின்னுகிட்டு இருக்கு? இடத்த காலி பண்ணிட்டு போக வேண்டியது தானே. இன்னும் கொஞ்ச தூரத்துல மாமரம் ஒண்ணு பழங்களே இல்லாம காஞ்சி போயிருக்கு. தண்ணி ஊத்துற டப்பாவை எடுத்துக்கிட்டு சீக்கிரமா அங்க போக சொல்லு. காங்களும் சோனா குருவியும் பேசிக்கிட்டது எல்லாம் கேட்ட அந்த மரம் இப்படி பேச ஆரம்பிச்சது. காகங்களே, இந்த குருவி இந்த இடத்தை விட்டு எங்கேயும் போகாது. என்கிட்ட உள்ள எல்லா பேரிக்காய்களும் இந்த குருவிக்கு மட்டும்தான். அதை யாரும் சாப்பிட முடியாது. காலுஜி, இந்த மரத்தை பாத்தீங்களா? எவ்வளவு வீரமா பேசுது. கோரி, நான் இப்போ ஒரு கோடாரியை எடுத்துக்கிட்டு வந்து இந்த மரத்தை வெட்டுனன்னு வச்சுக்க. இந்த மரத்தோட வீரம் எல்லாம் எங்க போகும்னே தெரியாது. நம்ம கிட்ட மன்னிப்பு கேட்டு நம்ம காலில் விழுந்து கதற ஆரம்பிச்சிடும். பாப்போம் பாப்போம், யார்கிட்ட மன்னிப்பு கேக்குறாங்கன்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிடும். ஏய் கொய்யா மரமே, ஏய் மாதுளை மரமே, நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? நான் பேசுறது உங்களுக்கு கேட்டுச்சுன்னா சீக்கிரமா இங்க வாங்க. அந்த காகங்கள் 2 பேரும் இங்கதான் இருக்காங்க. இந்த மரத்தோட குரலை கேட்டதும் மாதுளை மரம் அது இருந்த இடத்த விட்டு நகர்ந்து காங்கள் இருக்கிற இடத்துக்கு வர ஆரம்பிச்சது. அதே மாதிரி அந்த கொய்யா மரமும் காங்களை தேடி ரொம்ப வேகமா வந்துச்சு. இப்படி வந்த 2 மரமும் இப்ப காங்கள் இருக்கிற இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. பிறகு அந்த மரங்கள் காங்கள் மேல இருந்த கோபம் தீர காங்கள் அடிக்க ஆரம்பிச்சாங்க. அடிக்காதீங்க, எங்களை அடிக்காதீங்க, எங்களை மன்னிச்சிருங்க. அடிக்காதீங்க மரங்களே, எங்களை அடிக்காதீங்க. நாங்க செஞ்சதெல்லாம் தப்புதான். உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறோம். ஏய் காகங்களே, நீங்க மன்னிப்பு கேட்டா மட்டும் பத்தாது. இதுக்கப்புறம் நீங்க இந்த காட்டுலயே இருக்க கூடாது. இருக்க மாட்டோம். இந்த காட்டுலயே இருக்க மாட்டோம். எங்கேயாவது ஓடி போயிடுவோம். எங்களை விட்டுடுங்க. தயவு செய்து விட்டுடுங்க. நாங்க இதுக்கப்புறம் உங்க கண்ணிலேயே படமாட்டோம். இங்க இருந்து தூரமா உள்ள காட்டுக்கு போறோம். அதுக்கப்புறம் இந்த காட்டுக்கு திரும்பி வரவே மாட்டோம். காங்கள் இப்படி சொன்ன உடனே 2 மரங்களும் அடிக்கிறத நிறுத்தினாங்க. உடனே காங்கள் 2 பேரும் உயிர் தப்பிச்சா போதுங்கிற எண்ணத்துல அந்த காட்டை விட்டு பறந்து போனாங்க. பிறகு சோனா குருவி தன்னுடைய குழந்தைங்க கூட அந்த மரத்துல உள்ள பழங்களை சாப்பிட்டு ரொம்ப காலத்துக்கு சந்தோஷமா வாழ்ந்து வந்துச்சு.